போன மாசம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு அமெரிக்காவோட மேல் மேல் மேல்முறையீடு நீதிமன்றம் ஒரு குற்றம் வச்சிருந்தாங்க. நீங்க போட்டிருக்க செக்ஷன் 232 படி நீங்க போட்டிருக்க டாரிஃப்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இல்லீகல். அதை நீங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வச்சிருந்தாங்க. அது இப்போ வந்து மேல்முறையீடு பண்றதுக்காக 2 மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க. அது அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. இந்திய தேதி மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 காலையில 9:30 மணி வரைக்கும் அந்த செல்லுபடியா இருக்கும். அந்த டாரிஃப்ஸ் அப்படி இல்லைன்னா மேல்முறையீடு பண்ணலன்னா இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 50% டாரிஃப்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அது மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு செக்ஷன் 232 படி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு அவர் முடிவெடுக்கிறபடி டாரிஃப்ஸ் போடலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள காங்கிரஸ் கிட்டலாம் வந்து அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். டாரிஃப்ஸை போட்டதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த டாரிஃப் போட்டோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ காங்கிரஸ்மென்ஸ் கிட்டலாம் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் கிடையாது தான். ஸோ இந்த செக்ஷன் 232 படி போட்ட டாரிஃப்ஸை வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அமெரிக்காவில் உள்ள நிறைய பிசினஸ்மென்ஸே வந்து இந்த டாரிஃப்ஸ்ல ஏன் நீங்கள் போடுறீங்க அப்படின்றதுக்காக அங்கே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து சீப்பான ப்ராடக்ட்டை வந்து அங்கே வாங்கிட்டு அங்கே ஹை ப்ராஃபிட்ஸ்ல விற்கிற பழக்கமும் உண்டு. ஸோ இப்போ இந்த 50% டாரிஃப் போட்டதுனால ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு அங்கே விற்கப்படுற பொருள் இன்னமும் 25%, இப்போ ஒரு 25%, 50% போட்டதுனால 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஸோ 150 ரூபா அங்கே இறக்குமதி ஆகிறப்பயும் 150 ரூபானா அதை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கி 50% மார்ஜின்ல 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்திருப்பாங்க போன மாசம் வரைக்கும். ஸோ இப்போ இந்த மாசம் பார்த்தீங்கன்னா அது 200 ரூபாய்க்கு ஒரு 160 ரூபாய்க்கு மினிமம் விற்க வேணும். அதே மாதிரி 50% டாரிஃப் 50% மார்ஜின் வேணும்னா அவர் கண்டிப்பா 225 ரூபாய்க்கு விற்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. அங்க உள்ள பிசினஸ்மேன்ஸ்லாம் வந்து அதனால கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. ஸோ அது மாதிரி பிசினஸ்மேன்ஸ்லாம் வந்து கேஸ் போடுறாங்க. அமெரிக்காவோட மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து அதை நீங்க நீங்க இவ்வளவு போட்டிருக்க டாரிஃப்ஸ்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும் சொன்னது மட்டும் இல்லாம அதுல இருந்து நீங்க அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 காலையில 9:30 மணி வரைக்கும் இது வந்து செல்லுபடியா இருக்கும். ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்து மேல்முறையீடு பண்ணுங்க. இல்லைன்னா இது வந்து இந்த டாரிஃப்ஸ்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. நீங்க போட்டதெல்லாம் வந்து பின்வாங்கப்பட்டதாயிடும். அதாவது இந்த டாரிஃப்ஸ்லாம் வந்து டிசால்வ் ஆயிடும். அதாவது அந்த டாரிஃப்ஸ்லாம் போட்டது இல்ல அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவர் எடுக்கலனாலும் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாரிஃப்ஸை வந்து நீங்க அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறோம். நீங்க மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேல்முறையீடுனா நம்ம நாடு மாதிரி அங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ரிசல்ட்லாம் கூட பாத்தீங்கன்னா டாரிஃப் வந்து ஜூலை மாசத்துல போடுறாரு. ஸோ போட்டு கேஸ் போட்டு ஒரு மாசம் 1.5 மாசத்துலயே அந்த தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ இந்தியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாரிஃப்ஸ்லாம் எல்லாம் வந்து இப்போ பாதிக்கப்பட்டது ஒரு 2 மாசம் 3 மாசத்துல வந்து இந்த டாரிஃப்ஸ்லாம் வந்து வந்துரும். இல்ல செப்டம்பருக்குள்ள வந்து பியூஷ் கோயல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, செப்டம்பருக்குள்ள வந்து இந்த ட்ரேட் இதெல்லாம் வந்து நடந்து முடிச்சிடும். ஒரு ட்ரேட் பேக்ட்ல வந்து நம்ம போட்டுருவோம், எஃப்டிஏ போட்டுருவோம், இல்லாத ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவருங்க எதனால வந்து இந்த டாரிஃப்ஸ்லாம் போட்டிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவங்கன்னு சொல்லி பார்க்கும் வந்து, இந்தியா நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குற பொருள் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா நீங்க எங்கிட்ட இருந்து வாங்குற பொருள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க எங்கிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் படியே வந்து யூஎஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவ்வளவா இம்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க உள்ள டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு சில கவுஸ்லாம் வந்து அனிமல் ஃபீடே கொடுக்குறாங்க. அதாவது நான் வெஜிடேரியனே கொடுத்து அது மூலியமா வர பால்லாம் வந்து இங்க கொண்டு வரப்பட்டதுன்னா வைங்க, சந்தையில் வரப்பட்டதுன்னா இங்க உள்ள ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது பாதிக்கப்படும். அங்க இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கோட மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அங்க ஜாஸ்தி. ஆனா அங்க சீப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்தாலும் இங்க இருந்த சந்தை மதிப்பு படி இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனைனா வெளிநாட்டோட பொருட்கு நம்ம சீக்கிரம் பழகிடுறது உண்டு. அந்த மாதிரி அதனால வந்து இங்க உள்ள ஃபார்மர்ஸ்க்கு, இங்க உள்ள பால் கறக்கிற விவசாயிகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஜாஸ்தியா வரும் அப்படின்றதுனால அது ஒத்துக்காம இருக்காங்க. அது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது மட்டும் இல்லாம இங்க உள்ள பாமர மக்களுக்கு, பணக்காரர்களுக்கு எந்த விதத்துல இந்த இம்போர்ட் பண்றதுனால பாதிப்பு இருக்காது. பணக்காரர்கள் வந்து எப்படி இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி அதை சாப்பிட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா பாமர மக்களுக்கு இதனால பாதிப்பு பாமர மக்கள் தான் இருக்க போகுது அப்படின்றதுனால இந்த பாமர மக்கள் தான் வந்து அதிக ஜனத்தொகைகள் இருக்காங்க. அவங்களோட ஓட்டு கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னாலே அந்த டாரிஃப்ஸ்லாம் வந்து இன்னுமே பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் அந்த பாதிப்புலாம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றனால அது இந்த டாரிஃப்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. மேபி இந்த டாரிஃப் வந்து இந்த மேல்முறையீடுல வந்து திருப்பி இல்ல இது வந்து நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஆக போகுது அப்படின்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.